சிவாய நமஹா. முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம், அதாவது 2025 மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது. பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய 12ஆவது மாதம். அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும், வேறு மாதமும் வந்துடும், புதிய வருடமும் வந்துடும். அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு. இப்போது இந்த பங்குனி மாதத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது. பல கிரகங்கள் வக்ரமடைஞ்சு இருக்குது. அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார். வக்ர காலம் இந்த இது முள்ளாவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க. ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறார். புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் இருக்கார். அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க. வக்ரகதினா பின்னோக்கி போய் கொண்டு இருப்பார். அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறார். கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். வக்ரத்தை நிவர்த்தி, அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா, அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையில் அவர் கடக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய மிதுன ராசியிலேருந்து இறங்கி வராருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார். வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேர்கதிக்கு மாறுறார் புத பகவான். அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார். இப்படின்னு இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது. இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம், இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் பார்த்திங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில். அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது, அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில். இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது. அதனால் இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது பங்குனி 28ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம். பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க. அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வருதுங்க.
இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள், எந்த செய்ய வேண்டும், என்ன நல்லதுகள் நடக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை செய்வது, எந்த இறைவனை கும்பிடுவது, எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. கன்னி ராசிக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளை தரக்கூடிய மாதம். முக்கியமாக சொல்லணும்னா வாழ்க்கை துணைவர்கள், நண்பர்கள், கூட்டு தொழில்கள், இந்த மாதிரியான விஷயத்துலலாம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. முதல்ல இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் 7ல் இருந்தாலே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வைக்கும். நான் ரொம்ப நாள் திருமணமே ஆகலைங்க அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த திருமணத்தை கூட்டி வைப்பதற்கான பாக்கியதையை இந்த சூரிய பகவான் 7ஆம் பாவத்தில் உருவாக்குறாரு. அவர் மட்டும் இல்லைங்க, சற்றே கூடிய 4 கிரகம் உட்காந்துருக்கு 7ஆம் பாவத்தில். சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார், புதன் இருக்கார். 4 கிரகம் உங்களுடைய 7ஆம் பாவத்தை வலிமை செய்யுது. முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன், அவர் 7ஆம் பாவத்தில் இருக்கார். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி அதாவது ஜீவனஸ்தானாதிபதி அவரும் புதன் தான். அது அவர் ஓகே. இப்போ அவர் 7ஆம் இடத்துல 2ஆம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் உடையவர். 2ஆம் பாவங்கிறது பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியது. 9ஆம் பாவம் தொழில் ரீதியான நல்ல அறிவு, ஞானம், கல்வி, சமயோசித புத்தி கூர்மை, சாதுரியம் எல்லாத்தையும் தரக்கூடியது. அந்த 2க்கும் உடையவர் சுக்கிரன், அவரும் 7ஆம் பாவம். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு உடையவர் சூரிய பகவான். 12ஆம் பாவம் சுப விரயங்கள், அதே மாதிரி விரயங்கள், அதே மாதிரி நல்ல வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய முதலீடுகள், வெளிநாடு செல்லக்கூடியது, முன்னோர்களினுடைய சொத்துக்கள், உங்களுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது 12ஆம் பாவங்க. இப்போ அந்த 12ஆம் பாவத்திற்கு உடையவர் சூரிய பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா 4 கிரகம் முக்கியமாக ஆக்டிவேட் செய்கிறது பார்த்தீங்கன்னா 5 வீட்டை ஆக்டிவேட் செய்யும்படியான அமைப்பில் அவங்க இப்போ உங்களுடைய 7ஆம் பாவம் இருக்குது. அதனால் நல்ல பிஸ்னஸ் அமையும். நண்பர்களுடன் கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு அந்த கூட்டு தொழிலே சாத்தியமாகுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 9ல் குரு யோக பலன், நல்ல ஒரு கைராசியான ஒரு அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக உங்களது வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை அவர் பார்க்கிறாருங்க. அதனால் ஒரு நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள், தன்னம்பிக்கையுடன் ஆற்றலுடன் புரிவீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்திலே கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார். வைத்திய செலவுகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிடுறது ரொம்ப முக்கியங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் இந்த பங்குனி மாதம் 5 சனிக்கிழமை வருதுங்க. மார்ச் மாதம் 15, மார்ச் மாதம் 22, மார்ச் மாதம் 29, ஏப்ரல் 5, ஏப்ரல் மாதம் 12. அதாவது பங்குனி 1, 8, 15, 22, 29 அப்படின்னு 5 சனிக்கிழமை வருது. இந்த சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. காக்காவுக்கு, அதாவது உங்களால் முடிஞ்ச நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காக்காவுக்கு அன்னத்தை வைத்து விட்டு டெய்லியும் பண்ணலாம். முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை மட்டுமாவது பண்ணுங்க. டெய்லி முடிஞ்சதுன்னா டெய்லி பண்ணிடுங்க. இல்லைங்க எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, நான் ரொம்ப அங்கே செய்ய முடியாது, நான் அலுவலகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கேன், நான் வேலை நிமித்தம் அலைஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை மட்டுமாவது சனி பகவானுக்கு உகந்தமான, சனி பகவானின் வாகனமான காக்காவுக்கு சாப்பாடை வச்சுட்டு, அதாவது திருமூலர் சொல்லுவாருங்க, யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே அப்படிம்பாரு திருமூலர். அது மாதிரி யாவர்க்குமாம், அதாவது உண்ணும்போது ஒரு கைப்பிடி, உண்ணும்போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காக்காவுக்கு, பட்சிகளுக்கு, தாவரங்களுக்கு அப்படின்னு ஒரு அன்னத்தை ஒரு புடி எடுத்து வச்சுட்டு அதை சாப்பிடுவது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அதை செய்யுங்க. குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும், நல்ல அபிவிருத்திகள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படும். சிவாய நமக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னா சனி பயிற்சி.
இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய கேட்குறாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி பார்த்தியா இந்த வருஷம் நடக்கவே இல்லைங்க. இந்த வருஷம் 2025 சனி பயிற்சி கிடையாது வாக்கிய முறைப்படி. ஆனால் இப்போ நடக்கிறது திருக்கணித முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. என்னங்க புதுசாக அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் என்ன? திருநள்ளாறு இல்லைங்களா? அதே மாதிரி குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ திவ்ய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆலங்குடி இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கோவில்கள், நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அவங்க பயிற்சிகளை கொண்டாடுறாங்க, அனுஷ்டிக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறில் கூட சனி பயிற்சி இந்த வரக்கூடிய காலத்தில் இல்லை, 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணித முறைப்படியான இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானம் அப்படிங்கிறது அதை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது உச்சித்தமானது. பெரும்பாலான கோவில்கள் எல்லாத்துலேயுமே வாக்கிய முறைப்படி தாங்க கொண்டாடுறாங்க. அதனால் நம்மளும் வாக்கிய முறைப்படி கொண்டாடுவது சிறப்பானது, சால சிறந்தது. அதனால் நம்ம சனிப்பெயர்ச்சிங்கிறது 2026 தான். இப்போது உள்ள காலம் அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரக்கூடிய நாளில் வரும். அதே மாதிரி நம்ம சேனல், நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல் அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பல நல்ல அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால் இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் இதில் பலன்கள் பற்றி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட சொல்லணும், அல்லது இதை விரிவாக சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்டில் அந்த விஷயம் என்னவோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக போடுங்க. வரக்கூடிய நாளில் நீங்கள் எந்த துறையை சொல்கிறீங்களோ அந்த சம்பந்தமான விஷயங்கள், கேள்வி பதில்களையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். சிவாய நமஹ.